கேரளா வயநாட்டில் 1700 ஆண்டுகள் பழமையான வருஷத்துக்கு ஒரு நாள் பங்குனி உத்திர நாள் மட்டுமே அனுமதிக்கப்படுற மனு மகரிஷியால் வணங்கப்பட்ட மனு மகரிஷிக்கு நேரில் காட்சி கொடுத்த விஷ்ணுவை தேடி 4500 அடி செழிப்பான காட்டுக்குள்ள செங்குத்தான பாறைகள் சரிவுகளை கடந்து மணிக்குண்டு மலையில் மலையேற்றம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா மாநிலத்தில் மணிக்குண்டு மலையேற்றம் வந்திருக்கோம். இப்போ நம்ம ஏற போகிறது திருக்கைப்பட்டா சிவன் கோவிலில் இருந்து மலையேற்றம் பண்ணி பகவதி அம்மன் கோட்டையை நோக்கி திரும்பி இறங்க போகிறோம். 2 வழி சொன்னேன்ல. இப்போ திருக்கைப்பட்டா சிவன் கோவிலில் இருந்து இது கிழக்குல இருந்து நம்ம ஏறுறோம். இன்னொன்று தெற்குல இருந்து ஒரு வழி இருக்குது. அது நம்ம கோட்டை பகவதி அம்மன் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஏறி இறங்கணும். இப்போ நம்ம ஒரு வழியில் திருக்கைப்பட்டா வழியாக ஏறி கோட்டை பகவதி அம்மன் கோவில் வழியாக இறங்க போகிறோம். இப்போ நம்ம மலையேற்றம் நம்ம திருக்கைப்பட்டாவில் உள்ள இந்த சிவன் கோவிலில் இருந்து ஆரம்பிக்குது. நம்ம சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக மலைக்குண்டு மலையேற்றத்தை ஆரம்பிக்க போகிறோம். நம்மளோட எப்பயும் போல் நம்ம டீம் ட்ரெக்கிங் பண்ணலாமா டீம் வந்திருக்காங்க. சூப்பராக மலையேற்றம் பண்ண போகிறோம். இந்த மணிக்குண்டு மலையேற்றம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் அளவுடு. வேறு எப்பயுமே நீங்கள் போக முடியாது. இதுக்கு பக்கத்தில் செம்பரா பீக்கு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட மலைத்தொடர்கள் இருக்குது. மேலே இருந்து பார்த்தா காரப்புழா டேமு அப்படி இப்படின்னு வயல்வெளிகள் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சூப்பரான ஒரு அருமையான ஒரு இயற்கை சூழ்ந்த அந்த மணிக்குண்டில் மலையேற்றம் பண்ண போகிறோம். திருக்கைப்பட்டாவில் உள்ள சிவன் கோயிலில் நிற்கிறோம். மேலே விஷ்ணு இருக்கார். திரும்பி கீழே இறங்கினா இங்கே கோட்டை பகவதி அம்மன் 3 தெய்வங்களையுமே வணங்க போகிறோம். இன்றைக்கி பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திர நாளில் மட்டும்தான் அந்த மலைக்குண்டு மலையேற்றத்துக்கு அனுமதி. இப்போ நம்ம மலையேற்றத்தை ஆரம்பிக்க போகிறோம். நம்மளுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள் ஒரு மரம், உங்களுக்கு தெரியுதா? அது நாகலிங்க மரம். அபூர்வமான மரம். நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த மரத்தை பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே உள்ள மாதிரி இவ்வளோ மலர்கள், மரம் ஃபுல்லாமே நாகலிங்க பூக்கள் தான். அதுவும் நம்ம திருக்கைப்பட்டா சிவன் கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு அதிசயத்தை பாருங்கள். வாங்க மலையேற்றத்தை ஆரம்பிப்போம். நாகலிங்க பூவோட அமைப்பு எப்படி இருக்கும்னா, ஒரு 5 தலை நாகத்தோட அமைப்பில் நடுவில் சிவலிங்கம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள். ஒரு அற்புதமான பூ. மரத்தை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மரம் இருக்குன்னு பாருங்க. அறையிலேயே ஒரு முனிவர் விழுந்து வழங்கின மாதிரி ஒரு புடைப்பு சிற்பத்தை வெட்டியிருக்காங்க பாருங்கள். இது மாதிரி நான் எந்த கோவில்லையுமே பார்த்ததில்ல. இங்கே பாருங்க, அங்கே சிவன் இருக்காரு. இதான் உள்ள நுழைகிற திருக்கைப்பட்டா சிவன் கோயிலுக்கு நுழைகிற நுழைவாயில். சூப்பராக இருக்குது பாருங்கள். திருக்கைப்பட்டா சிவன் கோவிலில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரோட்டு பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ரோட்டு பாதையில் ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு மலைப்பாதையை தொடர்ந்து மலையேற்றம் பண்ண போகிறோம். எங்களுக்கு வலது பக்கம் பறந்து விரிஞ்ச இந்த மணிக்குண்டு மலை இருக்குது. மெயின் ரோட்டில் இருந்து ரைட்டில் ஒரு கட்டாயி இந்த சிமெண்ட் பாதை போய்கிட்டு இருக்கு. இதில் ஏறிட்டோம். இங்கேருந்து தான் நம்ம அந்த மலையேற்றத்தை தொடங்க போகிறோம். இந்த பகுதியில் வாழ்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா ஒரு சொர்க்கத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சுற்றி எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு மரங்களும் செடிகளும் கொடிகளும் வேறு லெவலில் இருக்குது மக்களே. இந்த மலையாடி வாரத்தில் உள்ள இந்த குடியிருப்புகள்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே உள்ள காடுகள் அவ்வளோ பச்சை பசைன்னு ஈரப்பதமாக இருக்குது. மணி இப்போ 8 மணி ஆக போகுது. நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கோம். பாருங்களேன், ஒரு தோரண வாயில் மாதிரி நம்ம புல்மேட்டு பாதையில் சபரிமலைக்கு போயிருப்போம். அங்கேயும் இதே மாதிரி தான் ஒரு தோரணம் கட்டி சூப்பராக இந்த வரவேற்கிறதுக்கு இந்த இடத்துல விளக்கெல்லாம் ஏற்றிருக்காங்க பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. கேரளாவை பொறுத்தவரை இதுதான் ஒரு மலையேற்றம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஆண்டுக்கு ஒரு முறைனாலும்
இப்போ இந்த தோரண வாயில் வழியாக நம்ம நுழைஞ்சு உள்ளக்க மலையேற்றத்தை ஆரம்பிக்க போகிறோம். மக்களே பாருங்கள், உங்களுக்கு மலை உச்சி சரியாக தெரியலை, பனிமூட்டமாக இருக்குது. இதுதான் நம்ம ஏற போகிற மலைப்பயணம் ஆரம்பிச்சாச்சு. எடுத்தோடனே படிக்கட்டு உங்களுக்கு தூரத்தில் தெரியுதா? படிக்கட்டில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செங்குத்தாக ஆரம்பிக்குது. வேறு லெவலில் இருக்குது மக்களே. கொஞ்சம் கூட எங்களுக்கு களைப்புன்றதே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த மலையில். ஏன்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு ஒரே ஈரப்பதமாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், படியில் இருந்து இறங்கி காட்டுப்பாதைக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், இந்த மலைப்பாதை அப்படியே போய் இந்த பாறை பகுதியில் ஏற போகிறோம் மேலே. பார்த்து வாங்க. படி ஏறி இப்படியே காட்டுப்பாதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த குறுகலான பாதையை தாண்டி இங்கே பாருங்கள், இப்படியே ஏறி இதை பாருங்களேன், இது ஃபுல்லாமே பாறைகள் தான். பாறையில் ஏறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்கள். இனிமேல் ஃபுல்லாமே ஹில்ஸ் தான். வாங்கம்மா வேறு லெவல்மா. நீங்கள்லாம் வாங்க. உங்களுக்கெல்லாம் வந்து இந்த மலையில் ஏறுறதுக்கு குடுப்பனை இருந்திருக்கு. இந்த மாதிரி மலையை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோம்மா? வெயிலில் தமிழ்நாட்டில் செத்து சுண்ணாம்பின்னமாயி பாருங்க. ஆமாம், ஏசி போட்ட மாதிரி தான் இருக்குது. நம்ம மக்கள் அங்கே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இங்கே நிற்கிறாப்புல பாருங்கள், அவர் ஃபுல்லாக ஏற ஆரம்பிச்சாச்சு. எங்களுக்கு வந்து மலையேற்றத்தை பொறுத்தவரை கடினம் அதெல்லாம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் சொல்லுவோமே தவிர ரொம்ப விரும்பி அனுபவிச்சு ரொம்ப லவ் பண்ணி நாங்கள் ஏறிக்கிட்டு இருப்போம் எல்லா மலைகளையும். ஆத்ம திருப்தியோடு ஏறிக்கிட்டு. ஆமாம், அம்மா தான் ரொம்ப கஷ்டப்படுறாப்புல பாருங்கள். அம்மானால் ஏற முடியலை, ஏன்னா இது ரொம்ப கடுமையான மலையேற்றம். அந்த ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லோரும். இப்போ வந்து அம்மா வந்து நாங்கள் முடியலைன்னு சொல்லிவிட்டு திருப்பி அனுப்புகிறோம். அவங்க வந்து கீழே அடிவாரத்தில் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம திருக்கைப்பேட்டா சிவன் கோயிலில் வெயிட் பண்ணுவாங்க. நாங்கள் அங்கே போய் அம்மாவை திரும்பி பிக் பண்ணிக்கிடுவோம். அம்மா விட்டு பேக்கை கொடுத்து விடுங்க. குணா அண்ணன் அம்மாவோட பேக் வச்சுருக்காரு. ஓடி வராப்பில் பாருங்கள், பாஞ்சு புலி மாதிரி வராரு பாருங்க. மக்களை பாருங்கள், அம்மானால் முடியலை, அதனால் நாங்கள் அம்மாவை போக சொல்லிட்டோம். அம்மா வந்து போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அம்மானால் ரொம்ப முடியலை, மூச்சு வாங்குது. அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு பாதி மலையில் நம்ம இறக்குறதுக்கு நம்ம இப்போயே போக சொல்கிறது தான் நல்லது. அம்மா வந்து வீட்டுக்கு போயிட்டு நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, நான் வந்து சேர்ந்துட்டோம்னு. நம்ம வந்து மலைப்பயணத்தை ஆரம்பிப்போம். அம்மா வரேம்மா. சரிம்மா. மக்களை பாருங்கள், ரொம்ப ஈஸியான மலையெல்லாம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு நாளும் ரொம்ப அட்வென்ச்சரான பயங்கரமான ட்ரெக்கிங் பண்ணி போய் தான் நம்ம வந்து பெருமாளை பார்க்க முடியும். அம்மா பாருங்கள் எப்படி போகிறாங்க பார்த்தீங்களா? இது சரியான ஒரு வழுக்குப்பாறை, அப்படி தான் போகணும். அந்த தவந்து பாருங்கள். என்னடா இது மக்களே, பார்த்தீங்களா? எடுத்தோடனே ஒரு சரிவான ஒரு பாறை, இதில் தான் ஏற வேண்டியதாக இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட புதிய மலையில் போனோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பாதை. நிறையா வழுக்கு. அதாவது யானைக்கும் மடிசம் இருக்கும். இது யானை. நான் வந்து மலை ஏறிக்கிட்டு இருக்கனால எனக்கு வந்து ஈஸிலாம் இல்லை, கஷ்டம்தான். நானே எப்படி போகிறேன் பாருங்க. பார்த்து அம்மா, இந்த பாதை மட்டும்தான் கொஞ்சம் சரிவாக இருக்குது. எப்படி போனாங்க? யானை மக்களே, நல்ல வேலை நம்ம சென்னை அம்மாவை அனுப்பிச்சு விட்டது நல்லதா போச்சு. இதில் இதை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு செங்குத்து சரிவில் தவந்து வந்திருக்கோம்.
வாங்க அப்படியே போயிட்டு. அரியான ஸ்டிப்பு, அதாவது பொதிகை மலையில் நம்ம கயிறு போட்டு எரிப்போம்ல, அந்த கயிறு இல்லை அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல கயிறு போடணும். ரொம்ப ரொம்ப கஷ்டம், எல்லோரும் தவந்து வந்திருக்கும். வாங்க அப்படியே போய்கிட்டே இருப்போம். அந்த இடம் தான் கொஞ்சம் கஷ்டம். இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி காட்டுக்குள்ளே மண்தரையில் பாறைகளில் அங்கங்கே நம்மளுக்கு பிடிப்புலாம் இருக்குது, அதை பிடிச்சி அப்படியே ஏறிக்கிட்டு இருப்போம். பழங்குடி மக்கள் வந்து இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கே ஒரு தடவை தான், பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான் இந்த மலையேற அனுமதி. மற்ற நாட்களில் எப்பயுமே அனுமதி இல்லை. இங்கே உள்ள பழங்குடி மக்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் இந்த பாதையை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து சிவன் கோயிலில் பார்த்துட்டோம், மேலே விஷ்ணுவை பார்க்க போகிறோம். திரும்பி கீழே இறங்கி வேறு வழியில் இறங்க போகிறோம். இப்போ நம்ம ஏறின வழியிலே இறங்க மாட்டோம், திரும்பி வேறு வழியில் இறங்கி கோட்டையில் உள்ள பகவதி அம்மனை பார்த்துட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போக போகிறோம். நம்மளோட பாருங்கள் மக்கள்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாறை இருக்குது பாருங்களேன், வேறு லெவலில் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து நம்ம டீமை மேலே கூட்டிகிட்டு வந்தாச்சு. வாங்க போயிட்டே இருப்போம். இந்த மாதிரி பூவை நான் இதுவரை என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூ ஒரு வாத்து மாதிரி இருக்குது, வாத்து மாதிரி தான் இருக்குது பூவே, வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அதாவது இந்த பூச்சி உண்ணும் தாவரம் படிச்சிருக்கீங்களா, நெப்பந்தஸ் பிளாட்டி வார்டன் அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். இது இங்கே உள்ள பழங்குடிகள் சொன்னேன்ல, பணியர்கள், இன்னும் ரொம்ப பேர் காட்டுநாயக்கன், அவங்களாம் இந்த மலை ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க இந்த பனிகளில் வடிகிற தண்ணியை எப்படி சேகரிக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வருது, வந்து இப்படியே தண்ணி போய் அங்கே வாட்டர் கேன் வச்சு பிடிப்பாங்க. எப்படி வந்து ஓடி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி ஆறு மாதிரி. இந்த இடத்துல அந்த காலத்தில் ஆதிவாசி பழங்குடியினர் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு அமைப்பில் தண்ணியை சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இது அவங்களோட குடியிருப்பு. அவங்க இருந்தால் கண்டிப்பாக காமிக்கிறேன். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 500 அடிக்கு மேலே ஏறி வந்தாச்சு. சூரியன் பாருங்கள் வந்துட்டார். அம்மா பார்த்து மேலே போ நீ போ. உங்களுக்கு பாருங்கள் இந்த வழி இல்லை, இந்த போர்டு போட்டிருக்காங்க, இந்த வழி. இடையில வந்து மரம் விழுந்து கிடக்கு. அந்த இருக்காங்க பாருங்கள் பழங்குடி மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. பழங்குடியின மக்கள் இங்கே மலையேறவங்களுக்கு கடகண்ணிலாம் இல்லை, ஆனால் இவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க? பல தலைமுறையா? 1000 வருஷத்துக்கு மேலே வாழ்வீங்களா? நீங்கள் வந்து பணியர் பழங்குடியினரா? சூப்பர்மா. இங்கே எத்தனை பேர் இருப்பீங்க நீங்கள்? மலைக்கு மேலே தான் இருக்காங்க. சரி சாமி கும்பிட போயிருக்காங்களா? நீங்களாம் போலையா சாமி கும்பிட? இனிமேல் போவீங்களா? இங்கே பாருங்கள் நம்மளுக்கு தண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். அவங்க உதவி இல்லாமல் நம்ம இந்த காட்டுக்கெலாம் வர முடியாது, இந்த மலையை ஏற முடியாது. சரி வரேம்மா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு காமிச்சதில் ரொம்ப சந்தோஷம். பணியர் பழங்குடியினர் இவங்க பல ஆண்டுகளாக பல திறமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நாங்கள் பார்த்தது அதோட ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அம்மா வரேன், போயிட்டு வரேன், பார்ப்போம். பாருங்கள் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே விஷ்ணுவை ஒரு விளக்கு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த செம்பருத்தி மரத்துக்கு கீழே இருக்குது. அவங்க வழிபடுற விஷ்ணு உருவ வழிபாடு இல்லை, இயற்கையே வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட பெரிய மகாலிங்க மாதிரி இருக்கு மக்களே. எங்களுக்கு எதை பார்த்தாலும் சிவனுடைய சுற்றிக்கிட்டே திரிஞ்சு அவரையே தேடி எல்லா பக்கட்டும் அலைஞ்சு எதை பார்த்தாலும் எங்களுக்கு அவரை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இது சதுரகிரியில் பெரிய மகாலிங்கம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. தெரியுதா அந்த பாறை உங்களுக்கு? கிட்டத்தட்ட பெரிய மகாலிங்கம் மாதிரி தான் இருக்குது. அதே சைஸு அதே மாதிரி இருக்குது. மேலே அதே மாதிரி ஒரு ஆலமரம் இருக்கும்ல அதே மாதிரி.
அம்மா எப்படி இருக்கு மலை? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? அதான் நீங்கள் மலைகளில் வரும்போது எப்போயுமே சுமைகளை கம்மியாக கொண்டு வந்துக்கிறணும். பேக்கு நம்ம தூக்கிட்டு போகிற மாதிரிங்க செம அதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக மலை ஏறிட்டு இறங்க முடியும். மலை ஏறுறது ஈஸியாக தான் இருக்குது, பட் பேக் தான் பிரச்சனை. கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கா? எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு வயசு என்ன சொன்னீங்க? 56. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு என்னம்மா? 62. அம்மா உங்களுக்கு? 58. அருமை அருமைம்மா. உங்களோடையும் வரணும்னு ஒரு ஆசை. நீங்கள் வரக்கூடாதுன்னு மட்டும் சொல்லவே கூடாது எங்களெல்லாம். நாங்கள் இருக்கிற வரை உங்களை வந்து விட்டுட்டு போயிடுவோம்மா. நைட்டு எத்தனை நீ நான் பேசிக்கிறியா? பனியர் பழங்குடியினர் இருந்தாங்கல்ல, அதில் இருந்து நம்ம கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்கோம். லெமன் கிராஸ் தான், அதுக்கு உள்ளே தான் நாங்கள் ஏறி போய்கிட்டு இருக்கோம். பெரிய பாதைகள்லாம் இல்லை, ஒரே செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சின்ன பாதை, ஒத்தேடி பாதையில் தான் போய்கிட்டே இருக்கோம். நாங்கள் என்ன எங்களை சுற்றி காடுகள் இருக்கிறதுனால வெயில் தெரியலை. ஆனால் வெயில் பாருங்கள் உச்சத்தில் அங்கே வந்துட்டார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உச்சிக்கு போயிட்டோம்னா மரஞ்செடி ஒடி இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அண்ணன் வந்து பசங்களோட போய்கிட்டு இருக்காரு மலைக்கு. வேறு லெவல். நீங்கள் எந்த ஊர்ண்ணே? சபரிமலையா? சூப்பர் சூப்பர். அதுக்கு பக்கத்தில் வேறு லெவல் வேறு லெவல். ஆமாம் ஆமாம், ஒரு கையை பிடிச்சிக்கோங்கம்மா. ம் போட்டோம் போட்டோம் போட்டோம். மெதுவாக போங்க, ஒன்றும் அவசரமே இல்லை. மணிக்குன்னில் மனு மகரிஷி வந்து வழிபட்ட விஷ்ணு இருக்கார். ரொம்ப பழமை வாய்ந்த விஷ்ணு. கேரளா மாநிலத்தில் இருக்கோம். கேரளாவை பொறுத்தவரை மனுஷங்களை மாதிரி தான் மரத்தை செடியை கொடியை மலைகளை அவ்வளோ மதிப்பாங்க, அவ்வளோ அவங்க பாதுகாப்பாங்க. அவங்க வாழ்க்கையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மலைக்காடுகளுக்குள்ளேயே வீடுகளும் பார்த்திங்கன்னா மரஞ்செடி கொடிகளுக்குள்ளேயே தான் இருக்கும் வீடுகளும். அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஒரு இயற்கையை பற்றின ஒரு ஆர்வம் இல்லாமல் அது எப்படி வேணாலும் போயிட்டு போகுது, நம்ம வாழ்ந்தா சரி நம்ம சம்பாரிச்சா சரின்னு காடு மலை மேடெல்லாம் உடைச்சி சம்பாதிக்கிறாங்க. இதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. இன்னும் நம்ம தமிழ்நாடு இப்படி இருக்குது, கேரளா பாருங்கள் அவ்வளோ வளத்தோட அப்போ எப்படி இருந்துச்சோ அதே செழுமையோடு இருக்குது. நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் ரொம்ப பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம காடுகள் மலைகள்லாம் பராமரிக்கப்பட்டால் தான் இன்னும் வந்து ஒரு 1000 வருஷம் இன்னும் ஒரு கோடி வருஷம் நம்ம தமிழ்நாடாக இருக்கும். இல்லாட்டி சுடுகாடாயிரும். ஏன்னா ஏற்கனவே வந்து பல மலைகளை அழிச்சிட்டாங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருந்த இடம், 3 வேளையும் வெள்ளாமல் நடந்த இடம்லாம் இப்போ வானம் பார்த்த பூமியாக மாறிக்கிட்டு இருக்குது. இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாடு மாறணும். மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட இந்த மரத்தை வெட்டுறது, விலங்குகளை போய் வேட்டையாடுறது, அப்புறம் மலைகளை அழிக்கிறது, ஆறுகளில் ஓடுற மணல் அள்ளுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. நம்ம வந்து அரசியல் பேச கிடையாது, நம்ம வந்து இயற்கை பேசிக்கிட்டு இருக்கோம். மலைப்பயணத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப விஷயங்களில் இயற்கையை பாதுகாக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏலேலோ ஐலஸா ஆத்தாடி நேரம் விட்டுருப்பாங்களே. பார்த்து பார்த்து ப்ரோ, அந்த வேற பிடிச்சிக்கோங்க வேற பிடிச்சிக்கோங்க. மலையில தமிழ் ஒலிக்கும். இப்போ ஏறி வரோம்ல இந்த ஏத்தம், இதை ஏறிட்டோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு உச்சிக்கு வந்தாச்சு பாருங்கள், தெரியுதா? இவ்வளோ நேரம் காட்டுப்பாதையில் நடந்து வந்தோம். இப்போ வந்து எல்லாத்தையும் கடந்து சூரிய ஒளிப்பட நம்ம மேலே ஒரு உச்சிக்கு வந்தாச்சு காட்டை தாண்டி. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே மலை ஏறி ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு தூரத்தில் தெரியுது பாருங்கள்,
அந்த டேமோட பேர் காரப்புழா டேமு. எதுப்பா தூரத்தில் திடுறது வந்து காரப்புழா டேமு. சொல்லவே இல்லை. இங்கே பாருங்களேன், இந்த வயல்வெளிகள்லாம் பாருங்க, ஒரு பச்சை கம்பளத்தை விரிச்ச மாதிரி கண்ணுக்கு தர தூரம்லாம் அந்த வயல்வெளிகள் தான் இருக்கு. என் பேர் வந்து மனோஜ்குமார். கிட்டத்தட்ட வந்து 106 கிலோ 106 கிலோவில் 3700 அடி கேரளாவில் உள்ள மணிக்குண்டு மலையை ஏறிக்கிட்டு இருக்காரு. விடாமுயற்சி தான். 106 கிலோவில் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் விடாமுயற்சியாக அவர் ஏறிக்கிட்டு இருக்காரு. நம்ம சாதிக்கணும்னு நினச்சோம்னா வெயிட்டெல்லாம் நம்பர் தான், வெறும் நம்பர் தான். நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ போய்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன மற்றவங்கள மாதிரி ஃபாஸ்ட்டாக போக முடியாது, கொஞ்சம் மெதுவாக வெயிட் பண்ணி போகலாம். ஆனால் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட கடமை. வெயிட்டை விட அதிகமாக இருக்கவங்க கம்மியாக இருக்கவங்களும் எல்லாருமே ட்ரை பண்ணுறது தான் மெயின். சோம்பேறியாக வந்து இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக வந்தாலும் சரி, நிதானமாக வந்தீங்கன்னா அப்போ போக போக பழகிடும். இது நான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் நான் வரேன். நான் 6 வருஷம் ஆச்சுங்க. இது வந்து இது எனக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி. சூப்பர் சூப்பர் மலை சூப்பர். நாங்கள் தொடர்ந்து போவோம். போகலாமா? இப்போ நம்ம வந்து ஒரு 1000 அடி கீழே நிற்கிறோம். நம்மளுக்கு 1000 அடி மேலே அந்த உச்சியில் பாருங்களேன், அங்கே பாருங்கள் மக்கள் நிற்கிறாங்களா பாருங்கள். அதான் இந்த மலையோட உச்சி, மணிக்குண்டு மலையோட உச்சி. எவ்வளோ பேர் உச்சியில் நிற்கிறாங்க பாருங்கள், வேறு லெவல். கிட்டத்தட்ட அது ஒரு 1000 அடி. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் பயணம் பண்ணணும். மக்களே கிட்டத்தட்ட வந்தாச்சு. வாங்க போய் விஷ்ணுவை தரிசனம் பண்ணுவோம். மக்களே நம்ம தூரத்தில் பார்த்த உச்சி தான். இது மேலே தான் மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. தமிழரசியம்மா என்னாச்சு? அம்மாவுக்கு வந்து முடியலை மக்களே, ஜலதோஷம் சளி. அதனால் அம்மா ரொம்ப டயர்டாக தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க. காமிங்க, முகத்தை காமிங்க மக்கள்கிட்ட. எப்படி இருக்குது மழை? அதான் மக்களே, தமிழரசியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால தான். கோவிந்தா 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 கோவிந்தா. இப்போ நம்ம வந்து ஒரு ஈச்சங்காடு அப்புறம் லெமன் கிராஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்தாச்சு. நீங்கள் பின்னாடி பார்க்குறது காரப்புழா டேமு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மலை உச்சியில் மேலே மக்கள் நிற்கிறாங்க, தெரியுதா? மக்களை பாருங்க, எனக்கு பின்னாடி மழை தெரியுதா? அங்கேதான் வந்து விஷ்ணு இருக்காரு. இப்போ போற வழியில இந்த இடத்துல வந்து தண்ணி, ஒரு சுனையில தண்ணி வந்துகிட்டு இருக்கு. வாங்க அதை போயிட்டு குடிப்போம். இந்த இடத்துல சூப்பரா தண்ணி வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இந்த பெரிய பாறைக்கு கீழே சுனை வந்து இயற்கையா அமைஞ்ச ஒரு சுனை தண்ணி வந்துகிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? பாருங்க சூப்பரா வந்துகிட்டு இருக்கு. அந்த மரத்தோட வேரோட ஸ்மெல்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கு. அதான் பல மூலிகைகள் கலந்து பல மரத்தோட வேறுகளை தொட்டுட்டு வருது. அவ்வளோ சூப்பர் லெவலில் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. எப்படி சார் இருக்கு? அருமையாக இருக்குது. ஆக்சிஜன் நல்லா இருக்குது தண்ணி தான். சூப்பர் சூப்பர் சார். அவ்வளோ பொதுவாகவே வந்து எல்லா மலைகள்லையும் சுனைகள் இருக்கும், அங்கே தீர்த்தங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த பெருமாளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சுனை மக்களோட தாகத்தெல்லாம் 3500 அடி மேலே ஏறி வர்ற மக்களோட தாகத்தெல்லாம் தணிச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நம்ம சுனை தண்ணியில் இங்கே கீழே தண்ணியை குடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து பாருங்கள் அந்த ஒரு பீக்கு தெரியுதா? உங்களை அங்கேருந்தே காமிச்சிட்டு வரேன் பாருங்கள். அந்த பீக்கில் மக்கள் இருக்காங்களா? இப்போ அந்த பீக்குக்கு தான் நாங்கள் இப்படியே போய்கிட்டு இருக்கோம். இப்படியே சுற்றி மேலே போகணும். கோவில் வந்து விஷ்ணு கோவில் மேலே தான் இருக்குது. பார்த்து போங்க. எப்படி முள் இருக்குன்னு பாருங்கள், தெரியுதா? எவ்வளோ முள் இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல
ஒரு 2 பாறைகளுக்கு நடுவில் ஒரு தாவு இருக்குது. அதை மறைக்கிறதுக்கு பாருங்கள் இந்த கட்டையால் பாலம் இருக்குது. போகும்போது தடுமாறி இந்த இடத்த பிடிப்போம் பாருங்கள். பிடிக்கிற இடத்துல பார்த்தீங்களா எவ்வளோ முள்ளுன்னு, கை ஃபுல்லாக பஞ்சர் ஆயிரும். போகலாம் சார். இப்போ நம்ம போகிறது வந்து ஒரு சோலைவனக்காடு மாதிரி இருக்குது. அவ்வளோ அருமையாக சுத்தமாக வெயில் தெரியலை, ஜில்லுன்னு வேறு லெவல். இந்த இடத்துக்கெலாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்துடணும் மக்களே, கண்டிப்பாக வந்துடணும். அப்பா இப்பதான் ஆஃப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்பீக்கர். இந்த இடத்த பாருங்க, சீரியஸாகவே ஒரு சொர்க்கம்தான். நேராக கீழே இறங்கி மேலே இங்கே போகிறோம். அருமையான ஒரு மூலிகை வாடை மலையை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. வேறு லெவல் மக்களே. இருக்கு பாருங்க, அந்த மலை முகட்டுக்கு கீழே தான் விஷ்ணு இருக்காரு. கிட்டத்தட்ட 1500 வருஷம் பழமையான விஷ்ணு மனு மகரிஷியால் வைக்கப்பட்ட ஒரு சுயம்பு விஷ்ணு இங்கே இருக்காரு. ஏன் இவ்வளோ கூட்டம்னா, வருஷத்துக்கே ஒரு தடவை பங்குனி உத்திர நாள் மட்டும்தான் அனுமதி. அதனால தான் இங்கே இவ்வளோ கூட்டம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கீழே விஷ்ணு இருக்காரு. அதாவது சன்னதியோ கோவிலோ எதுவும் இல்லை, சுற்றுவட்ட அந்த சுவர்கள்லாம் இல்லை. அவரோட ஒரு விக்கிரகம் மட்டும், அவரோட சிலம் மட்டும் நடுவில் இந்த அடிவாரத்தில் இருக்குது. இந்த குன்று இருக்குது பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம அந்த விரிசலில் ஏறி மலை உச்சிக்கு போக போகிறோம். மலை உச்சிக்கு போகிறதுக்கு பாருங்கள், அப்படியே லைனில் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த விரிசல்ல ஏறி உள்ளே போகணும். அட் அ டைமில் ஒரு ஆள் தான் போக முடியும். 2 பாறைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு ஆள் போகிற மாதிரி ஒரு இடைவெளி இருக்குது. இதில் போயிட்டு தான் மேலே ஏறணும். எனக்கு பின்னாடி தான் அந்த விஷ்ணுவோட விக்கிரகம், அது சிலை மட்டும் தனியாக இருக்குது. மக்கள்லாம் அதை சூழ்ந்து வணங்கிக்கிட்டு பூஜைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் போகணுமா? சொன்னேன். இப்ப அதை பார்த்ததுனால தான் கூப்பிட்டு சொன்னது. நம்ம லேடிஸ் எல்லாம் முன்னாடி இருக்காங்க, அங்க பாருங்க. அதோ கம்பெனி மேடமா எப்படி போனாங்க? வர முடியாது. ரெடியே வேண்டாம் மேடம். குமரேசன் ப்ரோ சிக்கிட்டாரு. மொபைல்ரா. இப்போ நான் எப்படி மேல வந்தேன்னு பாத்தீங்களா? நம்ம ப்ரோ வந்து இந்த துண்டை பிடிச்சுதான் இந்த மேலே வரணும். ரொம்ப ரிஸ்க் தான். ஆனா பாத்துரா பார்த்து
ரொம்ப ரிஸ்க்ல ப்ரோ தான் எல்லாத்தையும் தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. உச்சிக்கு வர்றது ஒரு போராட்டம் தான். பார்த்து பார்த்து வாங்க. நாங்க அலங்காரத்தை காப்பியில பாக்குறோம். இன்னைக்கு வந்து நம்ம மணிக்குண்டு மலையில் மக்கள் வெள்ளம் தான் மக்களே. அங்கே பாருங்க நடுவில் விஷ்ணு இருக்காரா. ஒரு கோயில்லாம் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட விக்கிரகம் மட்டும் அந்த இடத்துல இருக்கு. அதான் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். சுற்றி கோவிலோ சன்னதியோ சுற்றுச்சுவரோ எதுவுமே இல்லை. மக்களே, மணிக்குண்டு மலையோட உச்சியில் நிற்கிறோம். இவர் தான் எல்லாத்தையும் தூக்குனாரு அந்த இடையில இருந்து. ரொம்ப கஷ்டம். நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து செம்பரா பீக். வயநாடுல இருக்கக்கூடிய மணிக்குண்டு மலைக்கு வந்தோம். கிட்டத்தட்ட நான் 3500 அடின்னு சொன்னேன், அது தப்பு. 4700 அடி கடல் மட்டத்திலேருந்து 4700 அடி. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நாங்கள் மலையேற்றம் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். மலையேற்றம் பண்ணி இங்கே வந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான மக்கள் விஷ்ணுவை ஏற்கனவே வணங்கிட்டு இருந்தாங்க. பங்குனி உத்திர நாளில் அன்னைக்கு மட்டும்தான் இந்த மணிக்குண்டு மலையேற்றத்துக்கு அனுமதிக்கிறாங்க வனத்துறையிலேருந்து. அது மாதிரி வனத்துறை வந்து சூப்பராக வந்து இந்த மலையை வந்து பராமரிச்சிருக்காங்க. வழியும் சூப்பராக ஏற்படுத்தியிருக்காங்க. இங்கே மக்கள் ரொம்ப பேர் வர்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் சூப்பராக இருக்குது. இந்தியாவிலேயே புகழ்பெற்ற சித்தர்களில் ஒருத்தவரான மனு மகரிஷியால் வணங்கப்பட்ட வைக்கப்பட்ட ஒரு விஷ்ணு. கிட்டத்தட்ட 1500 வருஷம் பழமையான ஒரு விஷ்ணு. கோயில்களில் நம்ம இதுக்கப்புறம் கண்ணகி கோவில் போவோம். கண்ணகி கோவில்லையும் இதே ஒரு பீக் தான், இதே ஒரு மலை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து சுற்றி நம்ம பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள்லாம் இருக்குது. சுற்றுச்சுவர், பிரகாரங்கள், சன்னதிகள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரே ஒரு விஷ்ணுவோட விக்கிரகம் மட்டும்தான். மற்ற எந்த உபசன்னதிகளோ ஒரு கட்டுமானங்களோ எதுவுமே இல்லை. அதை மக்கள் வந்து சூப்பராக அந்த இடத்துல வணங்கிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோட இருக்காங்க. இப்போ நான் வந்து மணிக்குண்டு மலையோட உச்சியில் நிற்கிறேன். நான் கீழே இருந்து உங்களுக்கு காமிச்சேன்ல, அது இந்த மலையோட உச்சி தான். இங்கே வந்து கீழே சாமியை கும்பிட்டுட்டு ஒரு 2 பாறைகளுக்கு இடையில உள்ள விரிசலில் கஷ்டப்பட்டு ஏறி வந்தால் நம்ம இப்போ இந்த நிற்கிற இந்த உச்சியை அடைஞ்சிடலாம். இப்போ எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், இது வந்து காரப்போலா டேமு. கிட்டத்தட்ட நம்ம 4500 அடியில் இருந்து பார்க்குறோம். அதோட அமைப்பு பாருங்கள், சுற்றி கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பறந்து விரிஞ்சிருக்கு. இந்த கேரளா வந்து இவ்வளோ பசுமையாக இருக்குன்னா அதுக்கு வந்து அதிக டேம்கள் அதிகம் இந்த கேரளாவை பொறுத்தவரை. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா செம்பரா பீக்கு, இதோட பெரிய ஹைட்டான பீக்கு. இது 4500 அடி. அது கிட்டத்தட்ட 6000 அடி 7000 அடி பெரிய பீக். அது ஒரு நாள் நம்ம அங்கேயும் வருவோம். அதுக்கு வந்து நம்ம பாஸ் எடுக்கணும். இப்போ வந்து அகத்தியர் மலை போகிற மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு தான் போக முடியும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த தெரிகிற செம்பரா பீக்குக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வருவோம். சூப்பராக எங்கள் டீமில் இருந்து வந்த 25 பேரும் அருமையாக வணங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம மலை இறங்க போகிறது வந்து வேறு வழி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏறினது வந்து திருக்கைப்பட்டா அந்த சிவன் கோவிலேருந்து ஏறணும். இப்போ இறங்க போகிறது வந்து கோட்டை பகவதி அம்மன் கோயில் வழியாக இறங்கி நம்ம அப்படியே வீட்டுக்கு போக போகிறோம்.
மக்களே, தெரியாதனமாக நம்ம மணிக்குண்டு மலையிலேருந்து பின்பகுதியில் பகவதி அம்மனை நோக்கி இறங்குனது ரொம்ப தப்பாக போச்சு. ரொம்ப பெரிய ஸ்லோப்பு, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தவந்து தான் இறங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்களேன், இந்த மாதிரி தான் இந்த ஐயா வந்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கோட்டையில் உள்ள பகவதி அம்மன் கோவிலுக்கு போயிடுவோம். இறங்கிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப செங்குத்தான இறங்க தான் முடியும், ஏற முடியாது அந்த பாதையில். அப்படியே ஒரு கஷ்டமான பாதை. இங்கே பாருங்களேன், கடமை உண்டு தெரியுதா? ரொம்ப விஷத்தன்மை உண்டானது. 2-3 கடித்தாலே நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ரொம்ப ஆபத்தானது. வழியிலே இருக்குது பாருங்கள், பார்த்து போகணும். பாருங்கள், மலையில் உள்ள பிளாஸ்டிக் கேன்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இறங்குறேன். மக்கள் அனைவரும் மலைக்கு வாரீங்கன்னா மலையை வந்து சுத்தமாக மாசுபடுத்தாமல் இந்த மாதிரி கேன்களை, பிளாஸ்டிக்கு கவர்களை இதெல்லாம் போடாமல் சுத்தமாக வச்சுக்கிறணும். நம்ம வெள்ளையங்கிரிலாம் பார்த்திங்கல்ல, கொண்டு போன ட்ரெஸ்ஸை அந்த சுனைக்கு பக்கத்தில் 7வது மலையில் போட்டு நாரடிச்சு விட்டாங்க. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தான். கேட்டால் பாவம் கழியுதான். பாவம்லாம் எப்படி கழியும்? ட்ரெஸ்ஸை போட்டால் பாவம் தான் வரும். அதனால் ஒரு விழிப்புணர்வுக்காண்டி இது. நீங்களும் மலையேறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கே வந்து நம்ம வெள்ளையங்கிரியில் ஹரிபுரோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி எல்லா மலைகள்லையும் மலையேற எல்லா மக்களும் இந்த மாதிரி பண்ணணும். நான் கீழே போயிட்டு உங்களுக்கு பகவதி அம்மனை காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த மைக் சவுண்டு கேட்குதா? நம்ம பகவதி அம்மன் கோவிலில் ரீச் ஆயாச்சு. அடுத்த வருஷம் தான் இந்த மணிக்குண்டு மலைக்கு அனுமதி. நீங்கள் அடுத்த வருஷம் ஒரு வேளை வர்றதா இருந்தால் இந்த பகவதி அம்மன், கோட்டை பகவதி அம்மன் ரூட்டில் இறங்கவோ ஏறவோ செய்யாதீங்க. ரொம்ப கஷ்டம். இன்னொன்று வந்து டைம் இழுத்துரும். ரொம்ப கஷ்டம். செங்குத்தா வழுக்குப்பாறையில் அப்படியே தவந்து தான் வர்ற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்னதானமாக நடக்குது கீழே. இதான் அடிவாரம். வந்தாச்சு பாருங்க. நம்ம அடிவாரம் ரீச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட இந்த எல்லா வாட்டர் கேனையும் நான் உச்சியிலேருந்து இறக்கிட்டு வரேன். என்னால் முடிஞ்சது. இனிமேல் நம்ம ஏறுற எல்லா மலைகள்லையும் இந்த மாதிரி குப்பைகள் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு இறங்கிட்டு அடிவாரத்தில் வந்து போட போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாரும் எனக்காக ஏதாவது பண்ணணும்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டுருங்க. நம்ம செய்கிற வேலை அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒரு தெம்பாக இருக்கும். நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறதுக்கு நம்ம டீமுக்கு கொடுக்குற ஒரு ஆதரவாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு, நம்ம எல்லா வீடியோவுக்குமே மலைப்பயணத்துக்கு ஃபுல்லாமே மறக்காமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு கமெண்டு ஆதரவாக ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மக்களுக்கு ஃபுல்லாமே மலையேற்றத்தை விரும்புகிற எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. முடிஞ்சால் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு விடுங்க. நம்ம பண்ணுற வேலை எல்லாத்துக்குமே போய் சேரட்டும். நம்ம வந்து இயற்கையை பாதுகாக்கிறதா நம்மளோட முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் மட்டும் பண்ணுறேன். அடுத்து வந்து நம்மளோட பயணிக்கிற 25 பேரோ 30 பேரோ எல்லாத்தையும் நான் பண்ண வைக்க போகிறேன். அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. நம்ம இதே மாதிரி காடு மலை மேடுன்னு சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து சேர்க்க போகிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான ட்ரெக்கிங் வீடியோ சந்திப்போம். மகளே போட்டாச்சு. கஷ்டப்பட்டு இந்த கோட்டை பகவதி அம்மனை பார்க்கத்தான் இந்த வழியில் இறங்கணும். இல்லாட்டி நாங்கள் அந்த வழியில் இறங்கியிருப்போம். இந்த வழியில் இறங்கி வந்தால் இங்கே வந்து பூட்டிட்டாங்க. டைம் ஆச்சு. இனிமேல் 4 மணிக்கு தான் திறப்பாங்க. பூட்டி கிடக்கு. எல்லா சன்னதிகளும் பூட்டி கிடக்கு.